உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். இப்போது பல்வேறு புதிய ஆராய்ச்சிகள், புதிய முடிவுகளோட ஆண்மை குறைவு பற்றிய பல்வேறு புதிய விஷயங்களை பார்க்க போகிறோம். ஆண்மை குறைவு அப்படின்றது வாழ்க்கையினுடைய திருப்தி, செக்ஸ் லைஃப்பில், காதல், ரொமான்ஸில், ஓவரால் நம்ம உடம்பினுடைய ஹெல்த் எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னு சொல்லி சில ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்க்குறீங்க. செக்ஸ் லைஃப்பில் ரொம்ப திருப்தியாக இருக்க, நல்ல வரைப்பு இருக்கும்போது நல்ல திருப்தி இருக்குதுன்னு சொன்னவங்க 66% பேர். அதே மாதிரி லவ் அண்ட் ரொமான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னவங்க 65% பேர். ஜென்ரல் ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்குது, விரைப்பு நல்லா இருக்கும்போது ஜென்ரல் ஹெல்த் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னவங்க 57% பேர். இப்படி ஆண்மை குறைவு இல்லாமல் இருக்கிறது, ஆரோக்கியமான நல்ல விரைப்பு இருக்கிறது வாழ்க்கையில் எல்லா ஏரியாக்கள்லேயும் ஒரு திருப்தியை கொடுக்குது அப்படின்னு சில ஆய்வுகள் வந்திருக்கு. ஸோ முன்னால் ஆண்மை குறைவுனா எதை சொல்கிறாங்க? ஒரு ஆணுக்கு விரைப்புத்தன்மை நன்றாக இருந்து முழுமையான திருப்தியான உறவு செய்கிறத ஆண்மை குறைவு இல்லாமல் இருக்கிறோம், ஆண்மை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆண்மை அப்படின்னு சொல்லி விரைப்புத்தன்மையை பொறுத்த வரைக்கும் எது நல்ல விரைப்புத்தன்மைன்றோம்? திருப்தியான உடலுறவு கொண்டு முடிக்கிற வரைக்கும் விரைப்பு இருக்கிறத விரைப்புத்தன்மைன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த திருப்தி என்ற வார்த்தை சரியல்ல அப்படின்றத விஞ்ஞானிகள் கருதுகிறாங்க. ஏன்னா ஆராய்ச்சிக்கு இது உதவாது. ஒருத்தருக்கு திருப்தியாக இருக்கிறது இன்னொருத்தருக்கு திருப்தி இல்லாமல் இருக்கலாம். 1 கோடி ரூபாய் இருக்கிறது ஒருத்தருக்கு திருப்தியாக இருக்கலாம், ஒருத்தருக்கு ரொம்ப குறைவாக படலாம். இந்த மாதிரி சிக்கல் இருக்குது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் சிதம்பரத்துலேருந்து பேசுகிறேன் சார். என் பேர் நீலகண்டன் சார். நீலகண்டன், சொல்லுங்கள் சார். எனக்கு வயசு இப்போ பார்த்தீங்கன்னா 25 சார். ஓகே. நான் பார்த்தீங்கன்னா சுமாராக ஒரு 14-15 வயசுலேருந்து எனக்கு கைப்பழக்கம் இருந்தது சார். சரிங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சுமாராக இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இப்போ டோட்டலாக கைப்பழக்கம் எதுவும் இல்லைங்க. கைப்பழக்கமும் இல்லை, மேற்கொண்டு நான் செக்ஸ் எல்லாம் வச்சுருக்கல. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துங்கன்னா, எனக்கு யூரின் போகும்போது, பாத்ரூம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சொட்டு லீக் ஆகும் சார். அது சம்பந்தமா நான் ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணி பேசினேன் சார். அப்படி இருந்தும் அது அவங்க டேப்லெட்டு ப்ளஸ் ஏதோ ஆயில்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. நான் அதை எடுத்து பார்த்தேன். அப்பயும் எனக்கு அது பியூரிஃபை ஆன மாதிரி ஒன்றும் தெரியலைங்க சார். அப்படிலாம் எந்த மருந்தும் தேவையில்லைங்க. டேப்லெட், ஆயின்மெண்ட்லாம் எதுவும் தேவையில்லை. சரிங்க சார். இதுக்கு பேர் தாட் சிண்ட்ரோம்னு பேர். தாட்டுன்னா இந்தியில் விந்துன்னு அர்த்தம். இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் டாய்லெட்டு குத்த வச்சு முக்கி தான் டாய்லெட் போவாங்க. அப்படி போகும்போது ஒரு பிட்டு வெளியே வர்றது இயல்பானது. அது ப்ராஸ்டேட் சுரப்பி அழுத்தப்படுறதுனால வருது. இதில் எந்த தீமையும் இல்லை. இது வெளியே போனாலும் போகாட்டியும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ரொம்ப கவலைப்பட்டீங்கன்னா ஒரு செக்ஸாலஜி மருத்துவரை பாருங்கள். சில மருந்துகள் கொடுத்து வேணால் நிறுத்தலாம். பொதுவாக நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதாவதுங்க, சொல்லுங்க. ஆணுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நல்லா, அதாவது நான் கைப்பழக்கத்தில் ஈடுபடும்போது நல்லா ஆணுக்கு பெருசாக இருந்த மாதிரி இருக்குது சார். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆணுக்கு கொஞ்சம் சுருங்கின மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் சார். பொதுவாக அந்த வயதில் ஆணுறுப்பு சுருங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. உங்கள் ஹார்மோன் லெவல் ரொம்ப குறைந்து போய் ரொம்ப பிரச்சனை வந்தால் ஒழிய பொதுவாக இளைஞர்களுக்கு ஆணுறுப்பு சுருங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது உங்கள் குற்ற உணர்வுனால் வருது. சுய இன்பம் பண்ணுறதுனால, விந்து போகிறதுனால எனக்கு ஆணுறுப்பு சுருங்கிடும். இப்போ தான் சொன்னேன், ஆணுறுப்பு சுருங்கிடும், இல்லை எனக்கு அதாயிடும், இதாகிடும், கண் உள்ளே போயிடும், குழந்தை பிறக்காது. இப்படி ஏராளமான கட்டுக்கதைகளை போலி மருத்துவர்கள் மக்களை சுரண்டதுக்காக, ஏமாற்றுறதுக்காக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த வலையில் விழுந்து போய் இளைஞர்களெல்லாம் அதே தான், அப்படி தான் நடக்குது நம்ப ஆரம்பிக்கிறாங்க. உலக சுகாதார நிறுவனம், அதே மாதிரி உலக அளவில் உள்ள பாலியல் ஐஎஸ்எஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஆஃப் செக்ஷுவல் மெடிசன், அதே மாதிரி வேர்ல்டு வாஸ்ன்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹெல்த்,
இவங்க யாருமே இந்த மாதிரி சுய இன்பம் பண்ணுறதுனால கெடுதல் வரும்னு யாரும் சொல்லலை. இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜியும் அப்படி சொல்கிறதில்ல. அப்போது நீங்கள் பயந்து போய் குற்ற உணர்வோடு இந்த மாதிரி நினைக்க அது பல்வேறு மன ரீதியான பிரச்சனைகளை உண்டு பண்ணும். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்திங்கன்னா மனம் எவ்வளோ ஒரு முக்கியமான ரோல் பண்ணுது செக்ஸ் பிரச்சனைகள்ன்றது நம்ம பேச போகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் மனம் ஒரு முக்கியமான ரோல். மனதை பயமில்லாமல் ஆரோக்கியமாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி வைக்கலைன்னா உங்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள் வரும். பொதுவாக போலி மருத்துவர்களுடைய ப்ரோக்ராம்ஸை பார்க்காதீங்க. அவங்க நோக்கமே உங்களை மிரட்டுறது, ஏமாத்துறது தான். பயமுறுத்தி இது வந்தால் அதாயிடும், அது வந்தால் இதாகிடும்னு ஏதாவது மிரட்டி பணம் சம்பாதிக்கிறது. அதனால் எது விஞ்ஞானபூர்வமானதோ எது சரியானதோ அதை கண்டுபிடிச்சி அதை தான் நீங்கள் பின்பற்றணும். ஆங்கிலத்தில் தமிழில் ஏராளமான விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் எழுதின செக்ஸ் பற்றிய ஆரோக்கியமான புத்தகங்கள் இருக்குது. ஃபேமிலி பிளானிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அவங்க புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்க. இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜி ஏராளமான புத்தகங்களை வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி பல்வேறு விஞ்ஞானபூர்வமான அமைப்புகளும் விஞ்ஞானிகளும் டாக்டர்களும் இது சம்பந்தமான நிபுணர்களும் புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அதை படித்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் நம்ம மக்களுக்கு எது ஈஸின்னா இந்த பத்திரிகைகளில் வர விளம்பரங்கள், வாலிப வயோதிக அன்பர்களே அப்படின்னு ஆரம்பித்து உனக்கு என்னென்னலாம் வரும்னு எழுதுனதை பார்க்குறதுல தான் எல்லாருக்கும் ஈஸி. ஏன்னா அவங்க வீட்டுக்கே வருது இல்லையா. அது புத்தகங்களை வாங்கிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அதை வச்சா யாராவது தப்பாக நினச்சிக்குவாங்க. என்கிட்டே பல நேரம் சொல்லுவாங்க, டாக்டர் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது எனக்கு பயமாக இருந்தது. ஏன்னா யாராவது பார்த்தாங்கன்னா எனக்கு என்ன ஆகிடுமோன்னு பயம். அப்புறம் பார்த்தா இங்கே வந்தால் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எல்லோரும் உலகமே நம்மளையா பார்த்துக்கிட்டு இருக்கு, நம்ம எங்கே போகிறோம் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு. ரெண்டாவது, இந்த மாதிரி லாட்ஜில் போய் ஏதாவது போலி மருத்துவரை பார்த்து ஏதாவது போலியான மருந்துகளை வாங்கி சாப்பிட்றதுக்கும் ஒரு சரியான மருத்துவர்கள் அணுகி ஒழுங்கான சிகிச்சை எடுத்துக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறது தான் இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம். அதனால் ரெண்டாவது, இந்த கையில் இந்த இடத்த தொட்டு பார்த்து உங்களுக்கு வியாதி யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி ஒரு போலி டாக்டர்கள் வேகமாக ஒரு லாட்ஜில் உட்காந்து அரை மணி நேரத்தில் எல்லோரும் லேகியம் விற்றுட்டு அனுப்புறதுக்கு இந்த உத்திகளை பயன்படுத்துகிறாங்க. இவை சரியான உத்திகள் அல்ல, அது ஏமாற்றுத்தனம். உங்களுக்கு என்ன நோயின்னு கண்டுபிடிக்கணுனாலே பல்வேறு டெஸ்ட்டுகள் இருக்குது. அதையும் இன்றைக்கி பேச போகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். ஸோ ஆராய்ச்சியாளர்கள் இந்த திருப்தி என்ற வார்த்தை ஒரு திருப்தியான வார்த்தை அல்ல. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விரைப்புத்தன்மை அலைவோடுறதுக்கு கிரேட் 1லேருந்து கிரேடு 4 வரைக்கும் சில விஷயங்களை பயன்படுத்துகிறாங்க. கிரேடு 1 விரைப்புத்தன்மை கிரேடு 1 அப்படின்றது அழுகின வாழைப்பழம் மாதிரி இருக்கும், பெருசாக இருக்கும். ஆனால் அதை வச்சு யாரும் செக்ஸ் பண்ண முடியாது, விரைப்பாக இருக்காது. கிரேடு 2 தோல் உரித்த வாழைப்பழம் போல் இருக்கும், அதுவும் சாஃப்டாக இருக்கும், யாரும் உறவு கொள்ள முடியாது. பெரிதாக இருக்கும் ஆனால் சாஃப்டாக இருக்கும். கிரேடு 3ன்றது தோலோடு இருக்கக்கூடிய வாழைப்பழம் போல். இந்த வாழைப்பழம் தோலோடு இருந்ததுன்னா சாஃப்டாக இருக்கும் ஆனால் செக்ஸ் பண்ண முடியும். ஓரளவுக்கு தோலோடு இருக்கிற பழங்கள் உறவு கொள்கிற அளவுக்கு இருக்கும். கிரேடு 4 முழுமையான விரைப்புத்தன்மை அப்படின்றது வாழைக்காய் போல் அல்லது வெள்ளரிக்காய் போல் ஹார்டாக இருக்கணும், பெண்டாகாது. ஸோ இது ஆராய்ச்சிகளுக்கும் பல்வேறு உதாரணங்களுக்கும் எளிமையாக பயன்படுத்த முடியும். இதில் குழப்பம் யாரும் பண்ண முடியாது. ஆனால் அந்த சாட்டிஸ்ஃபேக்டரி திருப்தி அப்படின்றது வார்த்தை ஒரு குழப்பமான இது. ஒவ்வொருத்தருக்கும் திருப்தி மாறுபடும். சரி, இப்போது
இந்த ஆண்மை குறைவு வரலாறுல எப்போ முதல்ல தோன்றுனது அப்படின்னு ஆய்வு பண்ணால், முதலாக ஈஜிப்டில் பேப்பேரஸ் என்ற மெடிக்கல் டாக்குமெண்ட்டில் முதலாக கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 1600 வருடங்களுக்கு முன்பாக இதை பற்றிய ஒரு தகவல் இருக்குது. அதான் முதலாக வரலாற்றில் இருக்குது. அப்புறம் ஹிப்போக்ரட்ஸ்னு மருத்துவத்தின் தந்தைன்னு சொல்லக்கூடிய ஹிப்போக்ரட் இவர் கிட்டத்தட்ட ஆண்மை குறை பற்றி அதனுடைய பல்வேறு காரணங்களை பற்றி நிறைய எழுதியிருக்கார். அடுத்து ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் பைபிள்லேயே ஆண்மை குறைவு பற்றி இருக்குது. பல விஷயங்கள் அவங்க பேசுகிறாங்க. அதில் வர்ற அபிமெல்லா அப்படின்ற ஒருத்தர் அப்ரஹாம்ஸ் ஒய்ஃபை எடுத்துக்கிட்டதுக்கான பனிஷ்மெண்ட்டாக ஆண்மை குறைவு கொடுத்தார் கடவுள் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் இருக்குது. ஹுவாங் டி நைச்சிங் என்ற சைனா புத்தகத்தில் இந்த ஆண்மை குறைவு பற்றி இருக்குது. இதனுடைய காலம் 2697 2595 இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு. அடுத்து அரபு நூல்களில் கிட்டத்தட்ட 7 முதல் 9வது செஞ்சுரி இதை பற்றிய சில ஆண்மை குறைவு பற்றி சில தகவல்கள் இருக்குது. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சுஷ்ருதா கிட்டத்தட்ட 8 பிசியில் வாழ்ந்த சுஷ்ருதா அவருடைய காலகட்டத்தில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி தாமஸ் ஃபுல்லர் 1661 இம்பார்ட்டன்ஸ் பற்றி சில விஷயங்கள் எழுதியிருக்காரு. பல்வேறு விஷயங்கள் இம்பார்ட்டன்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு பல விஷயங்களை வரலாறு முழுவதும் 16ஆம் நூற்றாண்டு முழுவதும் நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. அந்த குறிப்புகள் இருக்குது. அறுவை சிகிச்சைகள் முதலாக 1873 இத்தாலி, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் பல்வேறு அறுவை சிகிச்சைகள் செஞ்சாங்க. எலும்பை உள்ள வைக்கிறது போன்ற விஷயங்களை பண்ணாங்க. அதே மாதிரி இரத்தம் பாய்ந்து விரைப்புத்தன்மை உண்டான பிறகு இரத்தம் வெளியே போகிற வழியாக, நாளங்கள் வழியாக, தமனிகள், சிரைகள்னு சொல்லுவோம். ரத்தம் உள்ளே வர்றது தமனி, வெளியே போகிறது சிரைகள். இந்த சிரைகள் ரொம்ப ஓப்பன் ஆகி எல்லா ரத்தமும் வெளியே போகும்போது விரைப்பு குறைகிறது அப்படின்னு ஹின்மேன் என்ற விஞ்ஞானி கண்டுபிடிச்சார் 1914. ஸோ இதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் அண்ட் ஜான்சன் பல பேர் செக்ஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆனால் ஆண்மை குறைவு செக்ஸ் தெரப்பி, செக்ஸ் பிரச்சனைகளுக்கு தீர்வாக மாஸ்டர்ஸ் அண்ட் ஜான்சன் சொன்னாங்க. அடுத்து 1990களில் நாங்களே ஆணுறுப்பில் போடக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ் ஆண்மை குறைவுக்கு போட்டிருக்கோம். பெப்பாவெரின் போன்ற இன்ஜெக்ஷன், ப்ரோஸ்டாகிலாண்டின் E2 என்ற இன்ஜெக்ஷன்லாம் நிறைய பேருக்கு போட்டிருக்கோம். ஏராளமான இளைஞர்களுக்கு, வயதானவர்களுக்கு இன்ஜெக்ஷன் அந்த காலத்தில் போட்டுட்ருப்போம் 90களில். ஆனால் 1998 தான் இந்த நிலைமை முற்றிலும் மாறியது. 1998 முதலாக வயக்ரா அமெரிக்காவில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. இந்த வயக்ராவினுடைய வரலாறே ரொம்ப வித்தியாசமானது. ஏன்னா இந்த மருந்து இருதய நோய்க்காக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இருதய நோய்க்கு ஏற்கனவே நிறைய மருந்து இருக்குது. இது ஒரு புதிய மருந்து கண்டுபிடிச்சு அதை ஆராய்ச்சி பண்ணாங்க. இருதய நோய் யாருக்கு வரும்? பொதுவாக ஒரு 45-50 வயதுக்காரங்க, 50க்கு மேலே இருக்கவங்களுக்கு வரும். இவர்களுக்கு இந்த மருந்தை கொடுத்து செக் பண்ணிவிட்டு ஆராய்ச்சிகள் முடிஞ்ச பிறகு மீதி இருக்க மருந்தெல்லாம் திருப்பி கொடுத்துருங்கன்னு கேட்டப்போ நிறைய பேர் மருந்தை கொடுக்கல.
என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணப்போ எங்களுக்கு செக்ஸ் வாழ்க்கை நல்லா இருக்குது, இந்த மருந்து போட்டால் செக்ஸ் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ ஃபைசர் கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா பெரிய ஜாக்பாட் அடித்த மாதிரி, ஏன்னா ஆண்மை குறைவுக்கு இது வரைக்கும் மருந்து இல்லை, இருதய நோய்க்கு ஏராளமான மருந்துகள் இருக்குது. ஸோ முதலாக தங்களுடைய கவனத்தை ஆண்மை குறைவுக்கான மருந்தாக இதை கொண்டு வந்தாங்க. நயக்ரா நீர்வீழ்ச்சி அந்த பேரை வைக்கிற மாதிரி தான் வயக்ரா என்று இதை வச்சாங்க பேரை. ஸோ நயக்ரா நீர்வீழ்ச்சி அமெரிக்காவில் இருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும், உயரமான நீர்வீழ்ச்சி. அதனை ஒட்டி வயக்ரா என்ற பேரை இதற்கு வச்சாங்க. ஸோ இந்த ப்ளூ பில் அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ். ப்ளூ பில், ப்ளூன்றது ஆண்களுக்கு, பிங்க்ன்றது பெண்களுக்கு, அதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இப்போ ஃப்ளோஃபான்சரின் என்ற பெண்களுக்கான மருந்து வந்து பிங்க் கலரில் வருது. ஸோ இந்த ப்ளூ பில் ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்தில். இதுதான் வரலாற்றை மாற்றி அமைத்த ஒரு மாத்திரை. முதலாக மாத்திரையை சாப்பிட்டுட்டு செக்ஸ் வாழ்க்கையை அற்புதமாக என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு காட்டின ஒரு மாத்திரை வயக்ரா. ஸோ ஆண்மை குறைவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மாற்று இந்த வயக்ரா. ஸோ இப்போது உலகம் முழுவதும் எத்தனை பேருக்கு தோராயமாக ஆண்மை குறைவு இருக்குது அப்படின்னு பார்த்தா 10லிருந்து 20% பேருக்கு ஆண்மை குறைவு இருக்குது தோராயமாக. 800 கோடி மக்கள் இருக்காங்க, அதில் 10லிருந்து 20%னா எத்தனை பேர்? காலர் பார்த்துருவோம். ஹலோ ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் வணக்கம். கோயம்புத்தூர்லேருந்து ராஜு பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் ராஜு. சார் எனக்கு மேரேஜ் ஆகி 3 months ஆகுது சார். சரிங்க. என் ஒய்ஃபு 40 days ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சார். லாஸ்ட் பீரியட்லேருந்து 40 days ஆச்சு. சார் இந்த டைமில் என் ஒய்ஃபுக்கு அந்த வயிற்றில் ஒரு மாதிரி ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இறுக்கமாக இருக்கா? அதாவது ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார், சைடுல. சரி. அது எந்த இதனால அப்புறம் ரொம்ப தலைப்புற மாதிரி சொல்றாங்க, அப்புறம் ரொம்ப உமட்டது வாமிட் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். இதெல்லாம் பிக்கா ஆஃப் பிரெக்னன்சின்னு பேருங்க. அதாவது மசக்கன்னுவோம் தமிழில். அந்த மசக்கையினுடைய ஒரு பகுதி இடுப்பு இறுக்கமாக இருக்கிறது வந்து பல்வேறு காரணங்கள்ங்க. ஒன்று வந்து அந்த ஏரியாவில் வந்து லிகமெண்ட், அந்த உள்ளே இருக்க வயிற்றுக்குள்ளே இருக்க சில உறுப்புகள் ஸ்ட்ரெச் ஆகும், சிறுநீர் போகிற பாதையில் கொஞ்சம் பிளாக் ஆகிற மாதிரி இருக்கும். பல்வேறு மாற்றங்கள் உள்ளே நடக்கும்போதும் பல்வேறு ஹார்மோன்கள் மாற்றங்களாலேயும் சில மாற்றங்கள் தெரியும். உங்கள் டாக்டர் அவங்க ஒரு லேடி டாக்டர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? ஆமாங்க சார். அவங்கள மீட் பண்ணும்போது இந்த இதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட சொல்லுங்கள். பொதுவாக இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் தர வேண்டியதில்லை, இருந்தாலும் சில நேரம் அந்த டாக்டர்கள் பார்க்கும்போது சில முக்கியமான பிரச்சனை ஏதாவது இருந்தால் அதை தீர்த்து வைப்பாங்க. நீங்கள் சொல்கிற மயக்கம், வாந்தி, குமட்டல் இதெல்லாமே பிக் ஆஃப் ப்ரெக்னென்சி, அந்த கர்ப்ப காலத்தில் வரக்கூடிய மசக்கை. கவலைப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, நார்மல் தான், ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஸோ இப்போது உலக பாப்புலேஷனில் மொத்தம் பாப்புலேஷன் 800 கோடி இருக்கும். இதில் ஆண்களுடைய பாப்புலேஷன் 400 கோடி. 400 கோடியில் 10லேருந்து 20% அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எத்தனை நம்ம கால்குலேட் பண்ணலாம். கிட்டத்தட்ட 40லேருந்து 70-80 கோடி பேருக்கு ஆண்மை குறைவு இருக்குது. இளம் வயதுக்காரர்களுக்கு 8% பேருக்கு ஆண்மை குறைவு இருக்குது. யங் பீப்புள் 20லேருந்து 29 வயதுள்ளவர்களுக்கு 11%. ஒரு காலர். ஹலோ. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். நமக்கு இப்போ மேரேஜ் ஆகி இப்போ 1 year முடிய போகுதுங்க. ஓகே. இப்போ ஒய்ஃப் வந்து முன்னாடி இப்போ ஃபஸ்ட்டு கன்சீவாக இருந்தாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஒரு 3 மந்த் முன்னாடி பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்து இறந்துருச்சு. ஓஹோ! இப்போ நிறைய பேர்கிட்ட கேட்டோம்னா அது கருப்பையில் ஏதோ கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது, அது கிருமியெல்லாம் இருக்குது, அதனால தான் கொஞ்சம் வயிறு வலிக்குது, வயிறு வலி வந்துகிட்டு இருந்துச்சு இடையில. சின்ன சின்ன இதாக இருந்தாலும் ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர் இருந்தாலும் வயிறு வலிக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுங்க. இல்லை சார் ஒன்று எத்தனாவது மாதத்தில் குழந்தை டெலிவரி ஆச்சு? 7வது மாதம் ஸ்டார்ட் பண்ணும்போதுங்க, அதாவது வளகாப்பு போடலான்னு பார்த்தோம், அந்த டயத்தில் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. அதாவது 32 வாரங்களை குழந்தை தாண்டிடுச்சாலே குழந்தைய காப்பாற்றிடலாங்க. இப்போல்லாம் 28 வாரத்திலே ஓரளவு காப்பாற்ற வாய்ப்பு இருக்குது. சரி சரி. குழந்தை 32 வாரங்களை தாண்டிட்டாலே நல்ல, அதாவது பல பேர் மெட்ராஸில் கருத்தரிச்சிட்டு கிராமத்துக்கு போயிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. கிராமத்தில் இருக்கவங்க கூட டெலிவரிக்கு வந்து சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு வரணும். ஏன்னா பெரிய மெடிக்கல் வசதிகள் உள்ள சென்டர் இங்கே இருக்குது, எல்லா வசதிகளும் உள்ள. குழந்தைக்கு சீரியஸாக இருந்தால் கூட காப்பாற்றக்கூடிய வசதிகள் வந்து சென்னை போன்ற பெருநகரங்களில் தான் இருக்கும். சென்னையில் வந்து கர்ப்பமாயிட்டு பெண் வந்து மரக்காணம் அல்லது ரொம்ப அங்கேருந்து உள்ள ஒரு உட்கிராமத்துக்கு போயிடுவாங்க. அங்கே டெலிவரி ஆகும்போது குழந்தை மூச்சு திணறுனா காப்பாற்றுறதுக்கு அதுக்கான எந்த கருவியுமே இருக்காது. நம்ம இருந்தது வந்து சிட்டி தான் டாக்டர், கோயம்புத்தூர் மெயினில் தான். அங்கே ஒரு பெரிய போகிறளவுக்கு நீங்கள் அந்த குழந்தை அசைவெல்லாம் இருந்ததா டெலிவரி ஆகும்? அசைவெல்லாம் இருந்துச்சு, எல்லா டாக்டரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கடைசி நேரத்தில் என்னடானா இதுமாரி சொல்லிட்டாங்க, இல்லைங்க அந்த கீழே வந்து கர்ப்பப்பை வந்து அந்த நீர்ப்பை வந்து உடையிற மாரி இருக்குது, உடனே ஹாஸ்பிட்டலில் சேரணும். நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் ரெகுலராக பார்க்குறத விட்டு வேறு ஹாஸ்பிட்டலில் போய் காட்டும்போது திடீர்னு ஃபஸ்ட் நாள் நம்ம டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இதுமாரி உடையிற மாரி இருக்குது, உடனே அட்மிட் ஆகணும், எங்கேயாச்சும் போனீங்கன்னா போகிற வழியிலே எதாவது ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால சங்கடமாக போச்சுங்க. சரி, 3 மாதம் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன இது பண்ணேன், இப்போ 3 மாதத்துக்கு மேலே வந்துருச்சுங்க. அதுக்கு இந்தமாரி நம்ம இதுமாரி புண்ணெல்லாம் ஆறி இருக்குமா டாக்டர்கிட்ட கேட்டால் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் இனிமேல் நம்ம திரும்ப அடுத்த குழந்தைக்கு எதுவும் ட்ரை பண்ணலாங்களா? இல்லைங்க, இப்போ சிசேரினா நார்மல் டெலிவரியா? நார்மல் டெலிவரி தாங்க. அதாவது ஒரு குழந்தை பிறந்து தாய்க்கு வந்து கொஞ்சம் இடைவெளி கொடுங்க. 3 மாதத்துலாம் கர்ப்பமாகக்கூடாது. 3 மாதத்தில் செக்ஸ் பண்ணலாம், சரிங்க. கர்ப்பமாகக்கூடாது. தாய்க்கு 1 வருடமாவது குறைந்த இடைவெளி வேண்டும். அவங்க உடலும் டாக்டர்கிட்ட கேட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நார்மலாக பழைய கர்ப்பப்பை பழைய நிலைமைக்கு சுருங்கிருச்சு, வலி வருது அப்படின்னா அல்சரு நல்லா சாப்பிட்டுட்டு நீங்கள் இது வேணும் சேர்ந்துருந்தாலும் இருக்கலாங்க, அவங்க கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க. இல்லைங்க, செக்ஸு பண்ணலாங்க. சரிங்க. கர்ப்பமாகறதுக்கு மனதளவுலையும் உடல் அளவுலையும் பெண்களுக்கு குறைந்தபட்சம் 1 வருடம் இடைவெளி கொடுங்க. செக்ஸ் பண்ணுங்க. கர்ப்பமாகாமல் காண்டம் போட்டுக்கலாம், வாய்வழி மாத்திரைகள் பயன்படுத்தலாம். 1 வருடம் கழித்து அவங்க கொஞ்சம் பழைய வருத்தங்கள் எல்லாம் போன பிறகு உடலில் அனீமியா வந்திருக்கும், டெலிவரி அப்போ ஏகப்பட்ட ரத்தம் போயிருக்கும், பல்வேறு உடல் உபாதைகள் இருந்திருக்கும். அவங்க அதெல்லாம் சரியான பிறகு குறைந்தபட்சம் ஒரு குழந்தை பிறந்திருந்தால் ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு இடையே 3 வருடங்கள் இடைவெளி விடுங்கன்றோம். குழந்தை இறந்ததுனால 1 வருடம் அல்லைன்னா குறைந்தபட்சம் 6 மாதமாவது இடைவெளி கொடுங்க. அந்த பெண் திரும்ப திரும்ப கர்ப்பமாகி டெலிவரி ஆகிட்டு இருந்தாங்கன்னா குழந்தைக்கும் நல்லதல்ல, தாயினுடைய மனநிலைக்கும் உடல்நிலைக்கும் நல்லதல்ல. ஒரு காலர். ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் தூத்துக்குடி மாவட்டம் சார். சொல்லுங்கள் சார். எனக்கு கல்யாணம் ஆகிருந்து குழந்தை இருக்கு சார். வயசு 36 வயசு சார். ஹலோ, சொல்லுங்கள் சார், கேட்டுட்ருக்கேன். 36 வயசு. 36 வயசு ஆகுமா? இது வந்து சிறுநகா இருக்கு சார். செய்யறதுக்கு வந்து ரொம்ப அவங்களுக்கு வீட்டு கொடுக்க முடியாம இருக்கு. ஆணுறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமா சார். சரி. அதாவது ரொம்ப நேரம் நீட் செய்ய முடிய மாட்டேங்குது சார். சீக்கிரம் விந்து வந்துடுது. சரி. ஆமா ஆமா சார். சரி. கை கால் வந்து கொஞ்சம் சோர்வா இருக்கு சார். வந்து தெம்பு இல்லாம சோர்வா இருக்கு சார். இப்பதான் சார் ரொம்ப சோர்வா இருக்கு. சரி. அதுக்கு முன்னாடிலாம் நல்லா தான் இருந்துச்சு சார். இப்பதான் சோர்வா இருக்கு. ஒரு 2 வருஷமா சோர்வா இருக்கு. ஓகே. அதாவதுங்க சில டெஸ்ட்டுகள் எடுங்க. முதல்ல உறுப்பு சின்னதாக இருக்கிறதுக்கும் விந்து சீக்கிரம் வர்றதையும் சரி பண்ண முடியும்.
வந்து சீக்கிரம் வர்றதுக்கு தடுக்கிறதுக்கு ஏராளமான பயிற்சிகள் நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆணுறுப்பை ஸ்குவீஸ் பண்ணுறது, ஆழ மூச்சை இழுத்து நிறுத்தி மூச்சை விட்டுக்கிட்டு உறவு கொள்வது, ஆண் கீழேருந்து பெண் மேலேருந்து செக்ஸ் பண்ணுறது, பெண்ணை உச்சகட்டம் வர வரைக்கும் முதல்ல தூண்டுறது ஜி ஸ்பாட்டுன்னு அல்லது கிளைட்டோரிஸ் போன்ற உறுப்புகளை தூண்டி பெண் உச்சகட்டம் அடைந்த பிறகு ஆண் செக்ஸில் ஈடுபடுறது, இப்படி ஏராளமான விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த முறைகளை பயன்படுத்தி நீங்கள் செக்ஸ் பண்ணுங்கள். இதில் எல்லாம் சரியாகலை, எனக்கு விந்து சீக்கிரம் தான் வருதுன்னா நல்ல மருந்துகள் இருக்குது, மருத்துவர்கள் அணுகி வாங்கி பயன்படுத்துங்க. அடுத்ததாக ஆணுறுப்பு சின்னதாக இருக்குன்றதை பொறுத்த வரைக்கும் பல்வேறு சிகிச்சை முறைகள் இன்றைக்கி இருக்குது. நம்ப முடியாத அளவுக்கு நிறைய இருக்குது. அறுவை சிகிச்சைகள், ஆணுறுப்பை பெருசாக்கக்கூடிய காற்றழுத்த சிகிச்சை, பினைல் எக்ஸ்டெண்டார்னு சில கருவிகள், ஹார்மோன்கள் குறைபாடு இருந்தால் ஹார்மோன்கள் கொடுத்து சரி பண்ணலாம். இப்படி ஏராளமான சிகிச்சை முறைகள் இருக்குது. கொரியாவுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் தான் இது அதிகமான சிகிச்சைகள் நிறைய பேர் பெற்றுக்கிட்டு இருக்காங்க. நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இதை பண்ண முடியும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஸோ இது ரெண்டையுமே உங்களுக்கு சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேச போகிறோம். இதனுடைய தொடர்ச்சியை நாளை நீங்கள் மீண்டும் கேட்கலாம். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்களுடைய கேள்விகளை எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 94444444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு எஸ்எம்எஸ்களை அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சலுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.